ஸ்ரீகுருப்போ நமः. வாகர்த்தாவிக சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம். ஸ்வபாவோ துரதிக்கிரமஹ. இப்படி ஒரு வாக்கியம். ஒரு மனுஷனுடைய ஒரு பதார்த்த ஒரு ஜீவியினுடைய சுவாவம் இருக்க அதை தாண்ட முடியாது, அது அதிக்கிரமம் பண்ண முடியாது. சுவாவம் சுவாவமா தான் இருக்கும், அது மாறாது அப்படின்னு ஒரு வாக்கியம் சாஸ்திரங்கள்ல நிறைய வரும். எதுக்கு நான் இதை சொன்னேன்னா, அவ என்ன சொல்றா, ஒரு மனுஷன் அப்படின்னா எல்லாரும் ஒரே சுவாவம் அல்ல. ஆமா, அந்த மனுஷன் பிறந்தாச்சுன்னா பிரதி வியக்தி பின்ன சுவாவம் தான் இருக்க முடியும், வேற யாரும் இருக்க முடியாது. அதனால எல்லாரும் ஒண்ணு, ஒரு குறிப்பிட்ட இனம் எல்லாரும் அவ ஒண்ணுதான். பாக்கியமா இருக்கக்கூடிய அடையாளத்தை வச்சுக்கிண்டு 10 மாதம் சுமந்து பெற்று கரெக்டா வந்திருக்கு, அவன் மனுஷனுடைய சுபாவ உருவத்தில் இருக்கான். ஆனா இவனும் மனுஷன் தான், ஒத்த மனுஷனோட அவரை சேர்க்க முடியாது. மனுஷனையோ அல்லது ஒரு பதார்த்தையோ தரத்தை வச்சுட்டு பின்னம் சொல்லணும். தரம், அதனுடைய தரம் அதை வச்சுன்னா சொல்லணும்னு சொல்றான். நான் எதுக்கு இதை சொன்னேன்னா, அதை பத்தின ஒரு விளக்க உரை வருது. எப்படி வருது? பத்ரன்னைவ யதா கரீர விடவே தோஷோ வசந்தஸ்யகிம் நோருகோ அவலோகனே அவலோகனே யதி திவா சூரியஸ்ய கிம் தூஷணம் தாரானைவ வதந்தி ஜாதக முகே மேகஸ்ய கிம் தூஷணம் எப்பூர்வம் விதினா லலாட லிகிதம் தன்மார்ஜிதும் கஹாட்சமஹ. இப்படி ஒரு ஸ்லோகம். விருட்சங்கள் எல்லாம் ஒரு இனம், ஆனா எல்லா விருட்சமும் ஒன்னல்ல. பிரதி விருட்சம் பின்னம் சுவாவத்தினாலே. சிலது வசதியா இருக்கும், சிலது இருக்காது. எதுவுமே ஒன்னா ஒரு பதார்த்தம் இருக்கவே முடியாது. இருந்தா அது சாட்சாத் பரபிரம்ம ஒண்ணுதான். ஆமா, பாக்கி எல்லாம் வித்தியஸ்தம் தான். 84 லட்சம் ஜீவராசியும் வித்தியஸ்தமா இருக்கிறதுனாலதான் 84 லட்சமா மாத்திட்டு. எல்லா உயிரினம் அப்படின்னா ஒரு இனத்திலேயே சொல்லலாமே, அந்த உயிரினம் ஒண்ணுல அடங்கலே இல்ல. உயிரை வச்சுன்னு சொல்லக்கூடாது, அந்தந்த பதார்த்தத்தினுடைய தகுதி இருக்க அதை வச்சுதான் சொல்லணும். இவர் சொல்றார், கரீர விடபம் அப்படி ஒரு மரம், அது வசந்த காலம் ஆரம்பிச்சு விடுத்து. ஆனா அந்த மரத்துல ஒரு இலை கூட இல்லடா, இலை வராது. இலை இல்லாது முள்ளு மரண்டாது, அது இலை கிடையாது. அதுக்காக நீ வசந்த காலத்துக்கு யோக்கியதை இல்லை, இதுல இலைய வரவழைக்க தெரியலே, வசந்த காலம் தப்பு அப்படி சொல்லப்படாது. அந்த கரீரம் என்கிறதான விருட்சத்தினுடைய சுபாவமே இலையே முளைக்காதுன்னு அர்த்தம். பத்ரம் பலாசம் சதனம் தளம் தரிசம் என்கிற அமரகோஷத்திலோட பத்திரம் அதுல வரலை, பத்திரம் பர்ணம் வரலை, கதாபி பவதி. அப்ப என்னது? அதனால ஓ இப்படி இல்லையே, அவனுக்கும் வர வேண்டாமா அப்படின்னு. ஓ வசந்த காலத்துல வந்தா எல்லா இலையும் துணுக்கும். இங்க காணமே வசந்தத்துக்கு சக்தி போறலை, சில மரத்துல எல்லாம் இலை வராத பண்ணி விடுச்சு, சாணம் இல்லை. அப்படி சொல்லக்கூடாது. அது என்னைக்குமே அது பிறக்கிற போதே அந்த முளை, அந்த மரம் வளர்ற போதே அதுக்கு இலை இல்லை. அதுதான் சுவாவம். அது வசந்தத்தை நீ தூஷணம் சொல்லுவியா? சொல்ல மாட்டேன், மரத்தினுடைய தூஷணம். அடுத்தது நோலூகோ பிரபலோகதே எதி திவா சூரியஸ்ய கிம் தூஷணம். பகல்ல உலூகம் இருக்க, கோட்டான், அது இதுல கோட்டான் பேரு நினைக்கிற உலூகம், அது பகல்ல கண்ணு தெரியாது அதுக்கு. அதுக்காக சூரிய வெளிச்சம் போறலை அப்படின்னு சூரியனை தூஷணம் சொல்ல முடியுமா நீ? அதனுடைய சுபாவம். ஆமா, அந்த ஊமக்கோட்டான் இருக்க, அது பகல்ல கண் தெரியாது. ஆமா, கண் தெரியாதுங்கிறதுனால இந்த இது இருக்க சூரியன்
போதுமான அளவுக்கு கண்டறியற வரைக்கும் நாமெல்லாம் சூரியன் வந்தா கண்டறியறது, அதுக்கு மட்டும் கண்டறியுது. அது அதனுடைய சுபாவம். அதனால சூரியனுக்கு குத்தம் சொல்லப்படாது. தாராதெய்வ பதந்தி ஜாதக முகே மேகச கிந்தூஷணம். ஜலதாரை இருக்க அது ஜாதக பட்சியினுடைய வாயிலில் ஜலம் விழறதே இல்லை. அதனால உடனே மேகத்தை நாம குத்தம் சொல்ல முடியுமா? அது விழாது. அது அதனுடைய சுபாவம். அதுக்காக அவர் என்ன சொன்னார், நீ ஒண்ணு கவனிச்சு பாரு, பறவை இனம்ங்கிற காக்காவும் குயிலும் ஒன்னா சுபாவத்துல பின்னம். பறவை இனத்துல இல்லையா? அதே மாதிரி பறவை இனம் தான் கோழியும், அதே மாதிரி மயிலும் ரெண்டு ஒன்னா இல்லையே, வித்தியாசம் இருக்க. அப்போ ஒரே இனத்திலேயே உற்பத்தி ஆகிறதெல்லாம் ஒண்ணு இல்லை, சுபாவ ரீதியா மாறும். அதனால தரத்தை வச்சுதான் ஒரு பதார்த்தத்தினுடைய நிர்ணயத்துக்கு வரணுமே தவிர இப்படி வர முடியாது. அது அத்தனையும் பிறப்பிலேயே வந்தது. அது சொல்ல வர இப்போ உற்பத்தி ஆகிற காலத்திலேயே வருதே தவிர நாம யாரோ கிரியேட் பண்ணி அதுல கொண்டு வந்தது அல்ல அப்படின்னு. அதனால்தான் அதை பண்ண முடியாதுன்னு சொல்றார். எதுக்கு நான் இதை சொன்னேன்னா, இந்த சுபாவம் துரதிக்கிரமங்கிறத லோகத்துல செடி கொடிகள்லையும் இதையும் இப்ப காமிச்சோம், ஒவ்வொன்னா பறவையிலையும். அது அல்லாத வேதம் ஒரு கதை சொல்லறது. எப்படி சொல்லறது தெரியுமோ? இந்த சுபாவத்தை வச்சுண்டு வேதத்தில் ஒரு கதை. இப்ப நான் சொன்னது நீதி சதகத்துல வந்த ஸ்லோகம். வேதத்தில் இதை விட விளக்க உரையா ஒண்ணு சொல்லி இருக்கு. அதனுடைய திறமைய திருஷ்டாந்தமா வச்சிருக்கு. இந்த குறைய சொல்லறது. ஆமா, அப்ப திறமையை திருஷ்டாந்தமா வச்சிருந்து வரக்கூடியதான ஒரு சுபாவம் வேதத்தில் இருக்கு. வேதம் குறை சொல்லாது. ஆமா, இப்ப வேதம் என்ன சொல்லறது? அங்க ஒரு சந்தர்ப்பம். என்ன சந்தர்ப்பம்? யாகம் நடக்கிறதுடா. யாகத்துல தேவாளுக்கு ஹவிச பிரட்சேபம் பண்ணியாச்சு. யாகம் முடிஞ்சு கொடுத்து தேவாளும் அனுகிரகம் பண்ணியாச்சு. அந்த சமயத்துல கஷ்டப்பட்டு யாகம் பண்ணவாளுக்கு பிரசாதத்தை அவ கொடுக்கறான். அந்த பிரசாதத்தை கொடுக்கறோடு முதல்ல அந்த பிரசாதத்தை கொடுக்கறோடு சூரியனுக்கு கொடுத்தான். ஆமா, அந்த சூரியனுக்கு கொடுத்தோம்னா அவனுக்கு சூரியனுக்கு பூஷான்னு வேதத்துல பேரு. அவன் அதை சாப்பிட்டான். பூஷா பிராசதோருணது. அதை சாப்பிட்ட உடனே எல்லா பல்லும் உதிர்ந்து போயிடுச்சு. ஏன்? அவன் சாப்பிட்ட அந்த பிரசாதம் இருக்க அதனுடைய தேஜஸ் தாங்க முடியல. ஆமா, அப்ப அது அதனுடைய சுபாவத்தை காமிச்சு பல்லையெல்லாம் கீழே தள்ளி விடுச்சு. ஆமா, பூஷா பிராசிய ததா அருணது எல்லாம் தள்ளி போயிடுச்சு, எல்லா பல்லும் போயிடுச்சு. அவன் கடைசியில பிரபிஷ்டபாக, அது கஞ்சிதான் குடிக்க முடியும், எல்லாம் சாரம் எல்லாம் நன்னா வந்துதான் சாப்பிடணும். பல்லிலேயே கடிக்க முடியாத, பல்லினால அத கடிச்சு சாப்பிட முடியாது, பல்லு போயிடுச்சு. இன்னைக்கு அப்படித்தான் இந்த பூஷா. அப்போ அது சுவாவம். இது அந்த யாகத்துல கொடுக்கக்கூடியதான ஆகாரத்தினுடைய வீரியம். ஆமா, அந்த வீரியம் அதை தாங்கிறதுக்கு அந்த பல்லுக்கு சமைக்க போறது வழி இல்லை. அப்ப பல்ல உடைச்சு கொடுத்தது, எதிர்த்து தஸ்மாத் பூஷா பிரபிஷ்டபாக அதந்த கோகிதம் தேவா அப்ருவன் வியா அயமார்ஜ பிராசித்யோவா அயமபூதி பிருஹத்பதயே. பிருஹத்பதி சாப்பிடறதுக்கு வந்தார். சோபிபேர், அவர் பயந்து விட்டார். என்ன சொன்னார்? என்ன பண்றதுடான்னு. பிருஹஸ்பதி நிச்சம்பாவச்சீதி சயேதம் மந்திரம் அபஷ்யது. அவனுக்கு தெரிஞ்சு கொடுத்து அதனுடைய தாக்கம் நம்மால தாங்க முடியாது. அதனால அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நாமெல்லாம் பண்றது இல்லையா, எலக்ட்ரிக்க கையால தொட்டா
நீ செத்து போவே, அதுக்காக ரப்பர்ல ஒரு பைய போட்டு தொடரையே காரியத்தை நடத்தலையே. உங்களுக்கே இதெல்லாம் தெரியும்னா அவளுக்கு தெரியாதா? இவ பையகி எல்லாம் வச்சு போடுற மாதிரி ஒருத்தருக்கு ஆபரேஷன் பண்ணம்டா. அப்ப என்ன செய்யறான்? அவனை செயல்படாத பண்றதுக்கு மருந்த கொடுத்து மாத்துறான். அவனுக்கு தெரியாதே ஆபரேஷன் பண்ணி முடிச்சு விடுறான். இப்படி எல்லாம் நிறைய விவகாரங்கள்ல அந்த காரியத்தை சாதிச்சதுக்கு பல விஷயம் இருக்கு. அப்ப அந்த பூஜா அப்படி சொல்லணும். ப்ரஹஸ்பதி பயந்து விட்டார். என்ன அவர் இப்ப எடுத்து சாப்பிட வர ப்ரஹஸ்பதி நிச்சம்பாவீதி சஜேதம் மந்திரம் அவசியது ஒரு மந்திரத்தை கண்டுபிடிச்சான். ஆமா, சூரியஸ்யா பிரதிபஸ்யாமீத்யப்ரவீத், நான் என் கண்ணால பார்க்கல, சூரியனுடைய கண்ணால பார்க்கிறேன். அப்படின்னா சூரியனுடைய கண்ணால பார்த்தா அதனுடைய தேஜஸ் அழிக்க முடியாது. சூரியனை விட ஒரு சக்தியான தேஜஸ் எங்கே இருக்கு? தப்பிச்சு விட்டான். ஆமா, சரி பார்க்க விட்டேன். சரி, அடுத்தது கையால எடுக்கணுமே சாப்பிடுறதுக்கு. கையால எங்க கையால எடுத்தா எல்லா விரலும் அப்படியே வெந்து போயிடுமே. அதுக்கு என்ன பண்றது? அப்போ தேவசத்வாசவிதப்ரசவேஸ்வினோர்பாஹுப்யாம் பூஷ்ணோஹஸ்தாப்யாம் பிரதிகிருண்ணாமீத்யப்ரவீத், என் கையால எடுக்கிறேன், அந்த சவிதாவுடைய கையினால் எடுக்கிறேன். பூஷ்ணோஹஸ்தாப்யாம் பிரதிகிருண்ணாமி எடுக்கிறேன். எடுத்து விட்டான். அந்த கையை ஒண்ணும் கிஞ்சன ஹினஸ்தி சோபிபேர், அது ஒன்னும் பண்ணலை. கிஞ்சன ஹினஸ்தி, ஒன்னும் இடையூறு பண்ணலை. அடுத்தது என்னாச்சு? அத வாயில போட்டுக்கணுமே, கையில எடுத்தாச்சு. அப்ப என்ன செய்யறது கேட்டான். ஒரு மந்திரத்தை கண்டுபிடிச்சான். அக்னே சுவாசேன பிராஸ்னாமீத்யப்ரவீத் யக்ஞே ராஸ்யம் கிஞ்சன ஹினஸ்தி. வாயில போட்டுருந்தா நான் என்னோட வாயால எடுக்க போறது இல்லை, அக்னியினுடைய வாயால எடுக்கிறேன்னு சொன்னா அக்னி எங்க சாநித்தியம் வந்தது எடுத்து விட்டான். அவனுக்கு ஒன்னும் இடையூறும் வரல. அப்புறம் என்னாச்சு? அக்னே சுவாசே அப்ராஸ்னாமி அப்படின்னு சொன்னார். சரி, பிராசனம் பண்ணிச்சு, வயத்துக்குள்ள போயிடுங்க. ராசிகம்மாயும் சதீதி சாப்பிட்ட உடனே வயறு எரியுமே அப்படின்னா. அப்ப என்ன சொன்னார்? ராசிதம்மாயும் சதீதி பிராமண சோதரேணேத்யப்ரவீத், பிராமணனுடைய உதரத்தினால நான் வாங்கிக்கிறேன், என் உதரம் அல்ல. அப்ப பிராமண அந்த பிராமண உதரம் ஒன்றும் பண்ணது. கிஞ்சன ஹினஸ்தி அப்படின்னு வந்து இந்த எல்லாத்திலையும் நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா? ஒவ்வொரு காரியத்தையும் தீர்மானம் பண்றதுக்கு, அதாவது சுபாவத்தில் இருக்கக்கூடியதான பதார்த்தங்களை தியானம் பண்ணி அவனுடைய மந்திரபூர்வமா அந்த இடத்துல சாநித்தியத்தை வரவழைச்சு அதனுடைய சகாயத்தினால எல்லாத்தையும் நடத்தி விட்டார். கடைசியில சொல்றது என்ன சொன்னாங்க தெரியுமோ? பிராமண சோதரேணேத்யப்ரவீத்னார். ராசிகம் மாகிகம் தீட்சதீதி, சாப்பிட்ட அந்த அன்னம் ஒரு ஹிம்சையை கொடுக்கப்படாது என்கிறதுக்காக நான் என்னோட உதரத்தை வாங்கிட்டேன்னா உதரம் கேடுவரும், அதனால பிராமணனுடைய உதரத்தினால வாங்கிக்கிறேன். அப்போ பிராமண சோதரேணேத்யப்ரவீத் என்னாச்சு? நகி பிராமண சோதரங்கிஞ்சன ஹினஸ்தி அப்படின்னு ஒரு தகவலை சுபாவத்தை வச்சுண்டு அதனுடைய காரியத்தை நிறைவேற்றத்துக்காக நமக்கும் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அந்த காரியத்தை பூர்ணமா சந்தோஷமா நிறைவேற்றத்துக்குள்ளதான ஒரு சமாதானத்தை வேதம் சொல்லிச்சு. அங்க சுவாவம், அந்த சுவாவம் என்ன செய்யும்? ஆரே ஒன்னும் பண்ணாது. ஆமா, அப்போ எல்லாத்திலையும் தப்பிச்சு கொண்டு அவன் ஒரு தடவை போட்டு ஏமாந்து போய் பல்லெல்லாம் போறதுக்கு அப்புறம் கஷ்டப்பட ஆரம்பிச்சான். இத தெரிஞ்சிருந்த உடனே நாம அப்படி இறங்கப்படாது, அதுக்கு தகுந்த மாதிரியான சபாவத்தோட இருக்கக்கூடிய ஒன்றை கொண்டு வந்து அந்த காரியத்தை நாம நடத்தி ஆகணும்னு ப்ரஹஸ்பதி, அவருக்கு புத்திசாலித்தனம் ஜாஸ்தி. அப்போ தேவதைகளுடைய சுபாவத்தை எல்லாம் புரிஞ்சுண்டு வித்தியஸ்தமான சுபாவங்கள் பாரு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சுபாவம்டா. ஆமா, அப்ப அதாவது அந்தந்த சுபாவத்தை இருக்கிறவங்க அந்த தேவதைகளை அங்க
பிரத்யட்சம் அந்த இடத்துல சாநித்தியத்தை உடையமா பண்ணி அந்த காரியத்தில எல்லாம் நடத்தினான். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், கடைசியில முடிக்கிறது பிராமண சோதரேனா சொன்னான். இப்ப பிராமணனுடைய உதரத்தில் ஏதாவது போச்சுன்னா அந்த உதரத்தை போன இடையூற பிராமணனே இல்லாத பண்ணி அந்த உடம்ப உதரத்தை ஒன்றும் பண்ண முடியாதவன் அந்த மாதிரி ஒண்ணு அவங்ககிட்ட இருக்கு. ஆமா, என்ன தாற்பயம் தெரியுமோ? அவர் என்ன செய்யறார், நம்ம சொல்லிட்டு அப்புறம் சொல்றேன். அவன் ஒரு கதை சொல்றேன் பாரு. பிராமணனுடைய உதர என்ன இது விஷம் போனாலும் அவன் நினைச்சு விட்டா அதை எல்லாத்தையும் அழிச்சு விடுவான். ஆமா, அது அதனால்தான் முடியும். உதரத்துக்கு போறதுதான் முடியும். உதரம் போற அழிக்கிறது தான் அந்த சப்ஜெக்ட். அப்படி இருக்கு. அது எப்படி தெரிஞ்சது? என்னாச்சு, வாதாபி இல்வலன் ரெண்டு ராட்சசால். இல்வலன் ஒருத்தன் பேரு, வாதாபின்னு ஒரு பேரு. அவன் ஆகாரத்துக்கு அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்கான். அவளுக்கு தேடி ஆகாரத்தை சாப்பிடுறதுக்குள்ள டைம் இல்லை, பசியோ அதிகமா இருக்கு. அப்ப நெடுந்து அகஸ்திய முனிவர் வந்து இருந்தார். உடனே அந்த இல்வலன் இருக்கானே, டேய் நான் சாதம் வடித்து விட்டு அதுல ஒன்னையும் சேர்த்து நீ சின்னதா அது உள்ள வந்து விடும், அவர் உன்னை முழுங்கி விடுவார். முழுங்கின உடனே உள்ள போன உடனே நான் கூப்பிடுவேன், அப்ப நீ அவனுடைய வயத்தை பிளந்துண்டு வந்து விடு. அப்ப ரெண்டு பேரும் அகஸ்தரை நீ சாப்பிட்டு விடுவோம், அங்கே இங்கே அலைய வேண்டாம் அப்படின்னு பிளான் போட்டு கொடுத்தான் இல்வலன். அப்ப இவன் என்ன பண்ணான், அதை என்ன சாப்பிடுறோம் இந்த சமையலை வச்சு இவனையும் அதோட வச்சு விட்டான். அது அவருக்கும் தெரியாது. அவர் சாப்பிட்டார். சாப்பிட்ட உடனே அவர் என்ன சொன்ன, அந்த வாதாபியை கூப்பிடுறான். அது சாப்பிட்டு உள்ள போயாச்சே, வாதாபே அப்படின்னு சொல்லி ஏகி வாதாபின்னு கூப்பிடுறான். கூப்பிடுறோட அவர் புரிஞ்சு விட்டான். இப்ப அவனை கொண்டு விடுவன். ஆனா அதை கொல்லாத தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன பண்றார், வயத்தை தொட்டு ஒரு மந்திரம் சொல்ல. மந்திரம் அவசியத்துக்கு சொல்லலையா, அது போல மந்திரம் சொல்ற. இந்திரஸ்ய க்ரோடோ நித்திபாகம் ஜத்ரபோ ஜீமூனான் ஹிருதயோ பசாப்யா மந்தரிச்சம் புரிததா நபௌதேந்திராதீன் க்ளீன்னா வல்மீகாந்தோ அம்மாகிரீன் பிராதிபித் சமுத்திர முதலேன வைஸ்வானரம் பஸ்மனா சொன்னார். பஸ்மவா போயிட்டார். அப்புறம் அவரே பஸ்மமாக்கி விட்டு போயிட்டார், ஜெயிச்சார். ஆமா, அவனை கொல்லத்துக்கு தயார் பண்ணி வந்தவன ரெண்டு பேரு உள்ளேயும் போறதுக்கு அப்புறம் அந்த வயத்தை தொலைச்சுட்டு வரான்னு தெரிஞ்ச உடனே அதை வயத்தில் எதிர்க்கிற சக்தியை கொண்டு வந்தார். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினான் தேகமாசிரதாக, நான் தான் வைஸ்வாரன் என்கிற பெயர்ல பிராணிகளுடைய தேகத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கேன். அவன் சமயத்துக்கு பண்றதுக்குள்ள சக்தி அவனுக்கு இருந்து. அப்ப இந்த பிராமணன் என்ன பண்ணார், அந்த அகஸ்தியர் இந்த மந்திரத்தை சொல்லி வயத்தை தடவின உடனே வாதாவே ஜீர்ணோபவா அப்படின்னு ஒரு சப்தத்தை சொல்லி விட்டார். ஜீர்ணம் ஆயிட்டார். பார்த்தோம், இப்படி ஒரு கதை இருக்கு. அங்க அந்த வயத்துக்குள்ள எது போனாலும் நீ என்ன நினைக்கணும் தெரியுமோ, இந்த ஒரு சாப்பாடு மட்டும் இல்லை, வயத்துக்குள்ள ஒரு விஷம் போச்சு, அல்ல விஷக்கிருமி போச்சு, அது வயத்தை குழந்தைந்து வர்றதுக்கு விடமாட்டான். தெரிஞ்ச உடனே இந்த மந்திரத்தை சொன்ன உடனே அந்த வயல் இருக்கிற பிராமணனுடைய வயர் இருக்க அது ஜீர்ணமாக்கி விடும். ஆமா, அதனாலதான் உள்ளத்தை ஜீர்ணமாக்கி சொல்றதுக்குள்ள யோகியரை மற்ற எல்லாரையும் விட்டுட்டு பூலோகத்துல வாழக்கூடியதான பிராமணனுக்கு வேதம் படிச்சிருக்கிறதுனால அவனுக்கு எல்லாம் ஞானம் இருக்கிறதுனால தற்காப்பு பண்ணிக்க கூடியதான சக்தி இருக்குது என்கிறதை அந்த வேதம் வெளிப்படுத்திட்டு. ஆமா, இங்க எல்லாம் சுவாவம்டா, அவன் வயறு அது சுவாவோ நிருதிக்கிரமா என்கிற சப்தத்தை வச்சிருந்து அந்த சுவாவம் மாற்ற முடியாது என்கிறது எப்ப வந்தது, வேதம் சொல்லித்தான் நமக்கு வந்தது. அதனால வாதாமி ஜீர்ணோபவா அப்படின்னு சொல்லி மந்திரத்தை சொல்லணும்னா சும்மா ஒரு அரச ஏதம் மந்திரம் சொல்லியா அந்த வைஸ்வாரனை கூட்டிட்டு வந்தான்.
ஆமாம், அந்த வைஸ்வானர ஹிருதயத்தில் உள்ள போதா என்னுடைய சாதாரண சப்தம் இதெல்லாம் அந்த வைஸ்வானரம் வைஸ்வானரம் பக்மனா அப்படின்னு சப்தத்தை சொன்ன உடனே உள்ள இந்த வைஸ்வானராக வந்த உடனே எல்லாத்தையும் ஜீர்ணம் பண்ணி கொடுத்தே அப்படி வந்தது. இப்படி ஒரு வேதத்தில் இருக்கிற ரெஃபரன்ஸ அவன் பெருசு, அவனுக்குத்தான் அது உண்டு என்கிற மாதிரி இந்த காலத்து ஜனங்களை மாதிரி அதெல்லாம் பொய் சொல்லி அப்படி சொன்னா வந்து கொடுத்துன்னு அவனை பெரிதாக்கிறதுக்கு சொல்றா. நீ பிரமிக்காத, அதுகள் அப்படிதான் சொல்லும். அவளுக்கு புத்தியே கிடையாது. அப்ப நீ எப்படி சொல்லும்? நீ இதுக்கு முன்னாடி சொன்னோட எத்தனை சொன்னேன் நான். முதல்ல கண்ணால பாக்குறதுக்கு சூரியனுடைய கண்ணால பாக்குறேன்னு சொன்னேன், காரியம் நடந்தது. அடுத்தது கையில் எடுக்கிறதோ சவிதாவருடைய கையால எடுக்கிறேன்னு காரியம் நடந்தது. அந்த கைக்கு அந்த கண்ணுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தகுதி இருக்கு. ஆமாம், அது சுதசித்தம், ஜனனா சித்தம். அதை வச்சிருந்தால் அது நடக்கிறான். அந்த சுபாவோ துருதிக்கிரமங்கிறதுனால. அடுத்தது என்னது அப்படி வந்தது, வாயில போட்டுக்க போறேன் நான். ஐயோ வாயில போனா கஷ்டப்படுமே. அப்போ அக்னியை வச்சிருந்து சொல்றான். அக்னியை எதிர்க்கிற மாதிரி எந்த ஒரு இடம் இருக்குமா இருக்காது வாங்கிட்டார். முழுங்கி விட்டதே பிராணிடம் உதரம் கட்டு போகுமே என்ன பிராமண சோதரேனா அப்படின்னு பிராமண உதரத்துக்கும் இருக்கக்கூடிய வைசிக்கியத்தை சொன்னான். இதெல்லாம் ஸ்வபாவோ துருதிக்கிரமத்திலே சேர்ந்தது. நான் என்னத்துக்கு இப்படி சொல்றேன் தெரியுமா? எல்லா ஜீவராசிகளும் ஒன்றில்லை, ஒரு இனத்துல வந்திருக்கும். ஆனா அந்த இனம் ஒன்னாகாது. வித்தியாசமான சுபாவ விசேஷத்தோட தான் லோகம் பூரா இருக்குடா. எத்தனை பறவைகள் இருக்கு நீ பாக்குற. எல்லாத்துக்கும் ஆகுதியில வித்தியாசம் இல்லாட்டா கூட சுபாவத்துல வித்தியாசம் இருக்கு. ஆமா, எல்லாம் இருக்க. நல்ல பறவை இருக்கு, கெட்ட பறவை இருக்கு. புரியலையா? இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீ ஒண்ணு கவனிச்சு பாரு, காடு இருக்குடா, அங்க எல்லாம் மிருகங்கள் வசிக்கிறது. ஒரு விசேஷத்தை பாரு, அங்க காட்டில் இருக்கிற மிருகங்கள் எல்லாமே தனித்தனி மிருகங்கள். அதுகளுக்கு இங்க சாப்பிடறதுக்கு சுலபமா கிடைக்கக்கூடியது. ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை சாப்பிட்டு விடும், அதுக்கு சக்தி இருக்கு. ஆனா அங்கேயும் மிருகத்தை சாப்பிடாத ஆனை இருக்கு, மாடு இருக்கு. அதெல்லாம் நம்ம மாதிரி புள்ளை இதை துணுதான் இருக்கும். அப்ப வித்தியாசம் பண்றது எங்க? ஆனைக்கு புல்லு அதுதான் சாப்பிடுறது, மாடும் புல்லு அதுதான் சாப்பிடுறது. எத்தனை மாம்சம் கிடைக்கும், ஆனா அது சாப்பிடலையே. அது என்னுடைய சுபாவம் இல்லையே அது. ஆமாம், அப்ப அதே சாப்பிடுறத. மாடு அதுல எத்தனை விதம், கொம்பு இருக்கிறது, கொம்பு இல்லாதது, எத்தனை வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் மாறுபட்டது. அதனால துஷ்ட மிருகங்களும் நல்ல மிருகங்களும் சேர்ந்தே வாழற அளவுக்கு சுபாவம் இருந்து அவளும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்குள்ள இதுவும் இருந்து அப்படிதான் இருக்கே தவிர எல்லாம் ஒண்ணு இல்லை. ஆமா ஆமா, அப்படி இருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது? ஒருத்தனுடைய தரத்தை நிர்ணயம் பண்றதுக்கு பிறந்ததுக்கு அப்புறம் தான் நிர்ணயம் பண்ற. பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பிறக்க போறான்னு நீ சொல்ல முடியாது. ஆமா, அப்போ பிறக்கிற போதே அவனுடைய சுபாவ நிர்ணயம் ஆயிடும். ஆமாம், அதனாலதான் பிறக்கிற போதே ஒரு தகுதி தீர்மானம் ஆயிடுந்தா பிறந்ததுக்கு அப்புறம் தகுதியை வரவழைக்கல் இருக்கு, அது ஜெயிக்காது. ஆமா, அது நாடகமா போயிடும். சொதத்திட்டமா இருந்தால்தான் அது நடைமுறைக்கு வரும். ஆமாம், அப்படி இருக்க அத நாடகமா பண்ணினா நமக்கு என்ன உபயோகம் இல்லை. அதனாலதான் அந்த காலத்துல அவன் என்ன செய்தான், லோகக்ஷேமத்துக்காக அவன் என்ன பண்ணான், 4 விதமான வர்ணத்தை தீர்மானம் பண்ணினாடா. 4 வர்ணங்கள், வர்ணம்னு பேரை போட்டான். ஆமா, அதனுடைய சுபாவத்துக்கு பதிலா அந்த 4 வர்ணங்களும் 4 விதமான காரியத்தை செய்யும். மாற்றவே மாற்ற முடியாத வாழால. ஆமா, அப்படி அப்ப முடியாது. என்னாச்சு, ஒரு வர்ணம் என்ன பண்ணிட்டு லோகக்ஷேமத்துக்காக தன்னுடைய ஜீவிதத்தை அர்ப்பணம் பண்ணி எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஜீவித ரீதியை சுவீகரிச்சிருந்து எல்லாரையும் காப்பாற்றணும், தர்மத்தையும் காப்பாற்றணும், லோகமும் இருக்கணும் என்கிறத கையில் எடுத்துட்டு கொடுத்து.
அதுக்கு தகுந்த மாதிரி சுபாவம் தான் அது. ரெண்டாவது வருது என்ன பண்ணிட்டு இவாளெல்லாம் கஷ்டப்பட்டு சாகப்படாது, அவள் வாழற போது ஆகாரம் எல்லாம் கிடைச்சது, இருக்கிற இடம் கிடைச்சது கரெக்ட். ஆனா அவளை இன்னொருத்தர் வந்து அழிக்கப்படாதுங்கிறதுக்காக ரட்சணத்தை எடுத்துக்கின்றது. அது க்ஷத்திரியன். ஆமா, அது மட்டும் போராட நித்தியம் என்ன நமக்கு வேண்டி இருக்கு, என்னெல்லாம் வேண்டி இருக்கிறா நமக்கு. அகரகர் மனுஷா அகர விச்சந்தே இருக்க அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஜீவித யாத்திரையில கஷ்டமில்லாத போறதுக்கு உணவு வேணும். உணவு எப்படி வித்தியஸ்தமான உணவுடா, எல்லாருக்கும் போய் சேரணும். அப்ப அத்தனை ஜனங்களுக்கு அத்தனை உயிரினங்களுக்கும் உணவை தேடி கொடுத்து அதெல்லாம் பண்ற பொறுப்பை ஏற்று கொடுத்து வைசியல். அடுத்தது என்னாச்சு, இவாளெல்லாம் கஷ்டப்படுறாளே, தாற்காலிகமான சந்தோஷம் அவளுக்கு வேணுமே, அதனால உதவி பண்ணுவோம்னு அந்த 4வது வருடம் இருக்க அது 3 வருடக்காரருக்கும் உதவியை பண்ணிட்டு இந்த 4 பேரா சேர்ந்து இந்த லோகத்தை நல்ல ரீதியில ஜனங்களையும் நல்ல ரீதியில அவளுடைய பிறக்கருடைய சார்த்தகனை வர வரைக்கும் ஒத்துழைக்கிற மாதிரி மாற்றி வச்சிருக்கு. அப்படிதான் அது. ஆமா, அப்ப அதை மாற்றி வச்சது சுபாவமா இருக்கிறதுனால இத்தனை நாளும் அதை வந்துகிட்டே இருக்கு. நீ இப்பவும் கவனிச்சு பாரு, குறிப்பிட்ட இனத்தை எத்தனைதான் என்னவா என்ன சொன்னாலும் இந்த கால பேதத்தினால சுபாவ பின்னமா மாறினா கூட அந்த சுபாவம் போகவே இல்லைடா. அந்த சுபாவம் அவள்கிட்ட அப்படி எப்படி இருக்கு, இப்பவும் இருக்கு. அந்த சுபாவத்தினால்தான் அதுகள் வாழ்ந்திருந்தும் இருக்கு அப்படின்னு நமக்கு இப்ப தெரியறதே. நான் ஒரு சமாச்சாரம் சொல்றேன், கேட்டுப்போம். லோக ரீதியா என்ன பண்றா, எல்லாரும் எல்லாத்தையும் அடையணும்னா ஒரு குறிப்பிட்ட அசபைகள் அடைய முடியலையே சொன்ன உடனே அதுக்காக அவனுக்கு முதலிடம் கொடுத்து இன்னொருத்தருக்கு இல்லைன்னு பண்ணி 69% அவளுக்கு இடம் கொடுத்து அப்படி எல்லாம் இவ பண்ணிட்டு இருக்கா. ஆமா, அது என்ன காரணம், அவளுக்காக ஒரு இடம் கொடுக்குறா, அந்த ரூலையும் கொண்டு வந்து விட்டான். ஒருத்தனம் இன்னும் அந்த அளவு வரவே இல்லை இந்த சபாவத்துக்கு. ஆமா, இடஒதுக்கீடு கொடுத்து இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு அர்த்தமே என்ன தெரியுமோ, அவனால தனிய முடியாது, அது அவன் சுபாவம் இல்லை என்கிறதுதான் உண்மை. ஆமா, அத சிரமப்பட்டு இவனுக்கு இல்லைன்னு பண்ணி அவனுக்கு கொடுத்தா கூட அவன் அதனால பெருசாகவே இல்லை. இடஒதுக்கீடு எத்தனை நாள் லோகம் இருக்குமோ அத்தனை நாளும் இருக்குன்னு அவ சொல்றான், அத்தனை நாள் வேணும்னு சொல்றான். அவனுக்கு எந்த விதமான சந்தோஷமும் கிடைக்கல. குறிப்பா தனக்கு கையால் ஆகாதவனா இருக்கிறதுனால ஏதோ செயலாமே செஞ்ச உன்னை காவிச்சு சேர்ந்து வைக்காதே தவிர அவளும் சந்தோஷப்படலை, அவளுக்கு நினைச்சது கிடைக்கலை, இவனுக்கு நினைச்சது கிடைக்கல. அவன் அசடா இருந்தா கூட அதை வச்சிருந்தே அவன் பெரியாயாச்சு நினைச்சிருந்து நாடகம் ஆடிட்டு இருக்காளே தவிர அவளெல்லாம் மாற்றவே முடியல. ஏன்? ஸ்வபாவோ துலதிக்கிரமஹா. அது எப்படிதான் மாற்ற முடியும்? என்ன தாற்பயம்? ஜனமும் வேணும், எத்தனை நாள் இருந்தாலும் வேணும். இப்போ ஒருத்தன் சொல்றார் 100% அவளுக்கே கொடுக்கணும்னு. அப்ப என்னாச்சு, அவளுக்கு என்ன தோணி இருக்கு, இவனுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், இவன் தானா அதுக்குள்ள யோகியதை இல்லை, அதனால நம்ம கொடுத்ததான் ஆகணும்னு உள்ளுக்குள்ள அந்த எண்ணம் அப்படியேதான் அவள்கிட்ட முளைச்சுட்டு இருக்கு. ஆமா, இப்படி ஒண்ணு நடக்கிறவரே நம்ம புரிஞ்சுக்கலாமே. இடஒதுக்கீடு குழு சொன்னாலே நீ நினைக்கலாம் அவனுக்கு வரத்துக்கு முடியலன்னு. ஆமா, அப்ப இல்லாததை நான் கொண்டு வரேன்னு ஆரம்பிச்சா அது எப்படி கொண்டு வர முடியும்? அப்ப கடைசி காலம் வரைக்கும் இல்லாதவனானாலும் கொடுத்துக்கிட்டே இரு, எப்படி வேணா போட்டும் என்கிற எண்ணம் தான் மேலோங்கி நிற்கிறதே தவிர அவளெல்லாம் நல்ல முறையில ஆக்கணும்ங்கிறதான மனோபாவம் யாருக்கும் இல்லை. அதனால என்னத்துக்கு நான் இதை சொன்னேன் தெரியுமோ, உனக்கு திருஷ்டாந்தத்துக்காக சொன்னேன். இது சட்டுன்னு தெரியும் எல்லாருக்கும். ஆமா, தெரியறத, அதாவது என்ன தெரியும்னா, ஒருத்தனால முடியாதுன்னா கூட அவன் அதில் இருக்கிறதாக வச்சு முடிஞ்சாச்சின்னு வச்சு
அவனுக்கும் எல்லாத்தையும் பண்ணி அவன் வந்தாச்சின்னு காமிக்கிறதெல்லாம் நாடகமா இருக்கே தவிர அவனுக்கு ஒரு சந்தோஷமும் இல்லையடா. ஆரையெல்லாம் பெரிசாக்கி விட்டாலோ என்னுடைய சாமர்த்தியத்துல பெரிசாக்குவேன்னு நினைச்சு அவன் ஒன்றும் பெரிசான மாதிரி நடிச்சாலும் பெரிசானத்தினால கிடைக்கிற சந்துஷ்டி இருக்க அது யாருக்கும் இல்லை. அவன் அப்படியேதான் இருக்கார், மாற்றவே முடியல. சுவாவோ துரதிக்கிரமா என்கிறத அவனுக்கு இன்னும் புரியல. இன்னொன்னு சொல்லட்டுமா, அவனுக்கு எல்லாம் புரியும். அவன் இப்படி ஏதாவது சொல்லி தன்னுடைய சாமர்த்தியத்துல தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது உட்கார்ந்து இருக்கானே தவிர எல்லாரும் புத்திசாலிகள் தான். ஆமா, இல்லாத இல்லை. ஆனா இப்படி சொல்றது இருக்காக நடக்காத ஒண்ண நடத்தி காட்டுறேன்னு சொல்லி நடத்தி காட்டுற மாதிரி பண்ணியும் அதனால என்ன பிரயோஜனமோ அது கிடைக்காமல் அது கஷ்டப்படுறதையும் பார்த்துட்டு இருந்து அதை கண்டினியூ பண்றதுக்கு தான் வச்சிருக்காளே தவிர இல்லை. இதுலேருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம், அதனுடைய குறைய சொல்லலே, நான் சொல்றேன். பிரத்யட்சமா நமக்கு தெரியறத 69% இடையோடு கூடி சொன்ன எல்லாரையும் நீ கொண்ட வச்சா கூட அவனுக்கு அதை அனுபவிச்சு பெரிசாக்கி அவன் சந்தோஷமா இருந்து அவன் ஜீவிதத்துல சந்தோஷமே இல்லை. அவன் சுபாவம் இதுல சேர்ந்ததல்ல. அவன் எல்லாம் இருந்தா கூட எப்படியோ வாழ போறான். தெரியாதபடி வாழ வேண்டாம். தெரியாதபடி வாழ வேணும்னா அவன் சம்ஸ்கார சம்பந்தனா மாறணும். வேறும் சொன்னதான தத்துவங்களை எல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்பத்தான் அவன் மைண்டு நல்ல புத்தி விகாசம் ஏற்பட்டு லோகத்தை பற்றி புரிஞ்சுக்கொண்டு எல்லாரோடையும் யாரும் சொல்லாமலேயே எல்லாரோடையும் பழகிறதான சுபாவம் அவனுக்கு வரத்துக்கு சான்ஸே அப்பத்தான் உண்டு. அது இல்லவே இல்லை. அப்ப அந்த சுபாவம் வரும். நீ உனக்கு கவனிச்சு பாருடா, பிறக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு ஜாதகர்மாறு சம்ஸ்காரத்தோட பிறக்கலாம். அவருடைய செயல்பாடு என்ன? யோகக்ஷேமகரமான செயல்பாடு தான். நீ என்ன சாப்பிடலாம், நீ இதைத்தான் சாப்பிடலாம், நீ அனுஷ்டானம் பண்ணணும், இதெல்லாம் நீ பண்ணணும். எத்தனை தலையில் வச்சு சுமத்தி அதெல்லாம் ஏற்றுன்றதுக்கு அப்புறம் தான் அந்த சுபாவத்தை மாறாம வச்சுக்கிற ஒரு சாமர்த்தியம் வந்திருக்கு. அது திடீர்னு எப்படிதான் வரும்? ஒண்ணுமே செய்யாத எப்படிதான் வரும்? அந்த சுபாவத்தை துரதிக்கிரமகான்னு வேற சொல்றேன்னு நாம புரிஞ்சுக்கலாம். அதனால அந்தந்த சுபாவத்துலதான் அந்தந்த இனம் 36 தவிர அதெல்லாம் ஒன்னா இருக்கிறதுக்கு வழியிலே எல்லாரும் ஒன்னாவும் இருக்க மாட்டா. அதனால என்ன வேணும்? அதனால்தான் பழைய காலத்தில் இருக்கிற வேதம் என்ன சொல்லிட்டு எல்லாரும் நன்னா இருக்கணும்னா ஆறாருக்கு என்னென்ன குறை இருக்கோ அந்த குறையை நகர்த்துறதுக்கு முடியலன்னா வேறொரு வழியில நகர்த்தி அவருக்கும் எல்லாத்தையும் கொடுதான் வேதம் சொல்லுறது. இவன் அதல்ல எல்லாருக்கும் ஒன்னா பண்றேன்னு ஆரம்பிச்சு அது அவனுக்கு முடியாத போய் கஷ்டப்படுற மாதிரி வந்தாலும் நிரந்தரமா அந்த கஷ்டத்தை சொல்லியே போக்கலான்றதுக்காக அந்த கஷ்டத்தை வந்துருக்காங்க. இப்ப என்ன சொல்லிட்டு வேதம் என்ன சொல்லிட்டு? தர்மத்தை அனுஷ்டானம் பண்ண தர்மேன ஹீனா பசுபி சமானா. தர்மம் இல்லைன்னா அவன் மிருகந்தான். தர்மம் இல்லை, இப்ப மிருகந்தானே இருக்க முடியும். தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணாதானே அவன் எந்த பதவியில பிறந்தாலும் பதவியினுடைய சுவாரஸ்யம் அவனுக்கு தெரியும். இல்லையே, அவன் என்ன தெரிஞ்சுட்டு இருக்கான்? இப்போ முன்னாடி இருக்கிறது ஆகார நின்றா, ஆகாரம் வேணும், ஊன் உறக்கம் உடலுறவு, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கான். அதெல்லாம் சாதாரண மிருகங்களுக்கு இருக்கிற சுபாவம். அதை விட்டு மனுஷனுக்கு இருக்கிற சுபாவம் என்னன்னா தர்மேனா அப்படின்னு ஏற்கனவே வேதம் சொல்லட்ட தர்மத்தினாலதான் அவன் நல்ல நிலை அடைவன். அந்த தர்மம் ஹீனம். தர்மேன ஹீனா பசுவே சமானா. இப்படி அப்பட்டமா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா கூட அதுல நமக்கு புத்தி போகாது இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா நம்முடைய புத்தி விகாசத்தை அடையாமலேயே அந்த புத்தி இருக்க மனசு அது கொந்தளிச்சு வந்து விட்சேபத்தோட எப்பவுமே இருக்கிறதுனால அவன் நினைச்சாலும் சந்துஷ்டியை சந்தோஷத்தை அடைய மாட்டான். அதனாலதான் இன்னைக்கும் சந்தோஷ என்ன படம் இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் இன்னொருத்தனா இருந்தாலும் சந்துஷ்டி ஒண்ணு வராத கவலைப்படுறான். அப்படி வரத்துக்கு என்ன சொன்னார்? லோக ரீதியான
விவகாரத்திலிருந்து விடுபட்டு சாட்சாத் பரம்பிரம்மத்தை தரிசிருந்தா சந்துஷ்டி வரம் சொல்வன். யாரும் பண்ண மாட்டானா. அதனால என்ன தெரியுது? சுபாவத்தை மாற்ற முடியாது. அதை நாம வச்சுட்டு இருக்கிறோம். அந்த சுபாவத்தை மாற்றத்துக்கு ஒரு வழி உண்டு. வேறும் சொல்ற மாதிரி பிறவியிலே ஒரு வரணும். அதுக்குத்தான் இந்த கதையெல்லாம் நமக்கு சொல்லி நல்ல வழியில ஜனங்களை நடைமுறைப்படுத்த வச்சு உற்பத்தமான ஜீவராஜர்கள் எல்லாம் சந்துஷ்டியா இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. அதுதான் வேதத்தினுடைய லட்சியம். சமஸ்தாக லோகாக. ஆமாம், பாக்கி இல்லாத எல்லா லோக்கியதைதி லோகா அவளெல்லாம் சுகமா இருக்கணும். இதுதான் வேதத்தினுடைய லட்சியம். அந்த லட்சியத்துக்கு தான் வேதம் இதெல்லாத்தையும் சொல்லி வச்சுது. உனக்கு தெரியல என்ன உன் சுபாவம் ரெண்டு கட்டான். அதனால அதுல போட்டு மனசு கட்டப்பட்டு அது கலங்கி போய் ஒன்றும் தெரியாத எல்லா விதமான சந்துஷ்டியை வளைஞ்சுண்டு சங்கடத்திலேயே ஜீவிதத்தை ஓடுற மாதிரி நம்முடைய காலம் வந்து விட்டு அதை மறுபடியும் பழக கொண்டு வரத்துக்கு என்ன செய்யணும்? தர்மேண ஹீனா. தர்மத்தை அருட்டாளம் பண்ணினா எல்லாரும் நன்னா வருவா. அந்த தர்மாருட்டாளம் தான் இதுக்கெல்லாம் அடிப்படை. அந்த தர்மம் தான் அவருடைய சுபாவத்தை நிலைநிறுத்தல். நல்ல சுபாவத்தை அதை நாம் பண்ணா எல்லாம் வந்துவிடும். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம்.